அடுத்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படின்னா டு பிரிண்ட் த லாஸ்ட் ஸ்ட்ரிங். ஒரு 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 சென்டென்ஸில் நம்ம லாஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மை நேம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் என்ன எழுத போகிறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் விட்டுக்கிறேன். அப்புறமா மை நேம் இஸ் புஷ்பலதா. டாட்லாம் வேண்டாம். சரி, இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுட்ருக்கேன். இங்கே முன்னாடியும் நிறைய இவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு வேர்டுக்கு அடுத்தும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து இதை மட்டும் பிரிக்கணும். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸாக இருக்குது, ஓகேயா? இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து அறையாக மாற்றணும். அறையாக மாற்றினா தான் நம்ம வந்து அந்த கடைசியில் இருக்கிறத மட்டும் நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ அறையை மாற்றுறதுக்கு மை நேம் டாட் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணணும். பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, லாஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ட்ரிம் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் முன்னாடி பின்னாடி இருக்கிற எம்டி ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி நமக்கு கொடுத்துரும். டாட் ட்ரிம். இதை பிரிண்ட் பண்ணி வேணால் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. console.log. இப்போ இது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, முன்னாடி பின்னாடி இருக்க ஸ்பேஸை அதுவே கட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ அந்த வேலையை தான் நமக்கு வந்து இந்த ட்ரிம்ங்கிறது பண்ணுது. அது வந்து ஸ்ட்ரிங்கை தான் பண்ணும், ஓகேயா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை ட்ரிம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு இதுதான் இருக்குது. இதை வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அறையாக மாற்ற போகிறோம். ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று கொடுத்தாலே அது கம்ப்ளீட்டாக அது அறையாக மாறிடும். ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா இப்போது இதில் இருக்கிற இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் வருதோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேர்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோன்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ எம்டி ஸ்பேஸ் நான் இங்கே கொடுக்கணும். இப்போ தான் அது வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஒருவேளை நான் கொடுக்காட்டி என்ன ஆகும்னா எம்மை தனியாக, ஒய்யை தனியாக, அந்த ஒயிட் ஸ்பேஸ் இது தனியாக, இந்த என் தனியாக, ஏ தனியாக, எம் தனியாக, அப்படி தனித்தனியாகவே அது வந்து அறையாக எடுத்துக்கும். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டேன், நான் இந்த எம்டி ஸ்பேஸை வச்சு எனக்கு பிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா தான் அது கரெக்டாக அந்த எம்டி ஸ்பேஸை தவிர ஃபஸ்ட்டு அப்போ எம் வரைக்கும் எடுத்துக்கும், எம்டி ஸ்பேஸை விட்டுரும். அடுத்து என்னை மட்டும் ஒரு வேல்யூ எடுத்துக்கும். அடுத்து எம்டி ஸ்பேஸை விட்டுட்டு இஸ் மட்டும் ஒரு அப்படி எடுத்துக்கும். ஸோ அதுபடி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து இப்போது லாஸ்ட் ஸ்ட்ரிங் தானே பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும், இது வந்து அரே எப்படி அரே வந்து எப்படி எடுத்துக்கும், 0 1 2 3 அந்த மாதிரி தானே எடுத்துக்கும் அரேயோட வேல்யூஸ்லாம். ஸோ நம்ம எனக்கு வந்து தேர்ட் வேல்யூ தான் வேணும். இது 0 1 2 3. ஸோ தேர்ட் வேல்யூ எனக்கு வேணும். இப்போ console.logல let name அப்படின்ட்டு ஒரு வேரியபிளாக இது வந்து சேவ் பண்ணியாச்சு. இந்த நேமை பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸில் நம்ம பர்டிகுலராக இந்த இதை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த இது யூஸ் ஆகும். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்னா இப்போ சில சமயம் நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணுவோம் இல்லையா வேல்யூஸ்லாம். இப்போ எக்ஸாம்பிள் அமேசான்லேயே வந்து ஐஃபோன் 20,000 இந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும். அது பர்டிகுலராக நிறைய ஏதாவது இருக்கும். அதில் வந்து ஏதாவது இந்த பர்டிகுலராக இதை மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். அதை ட்ரிம் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எத்தனாவது பார்த்து பிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி பிரிண்ட் லாஸ்ட் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை பிரித்து எடுக்கிறதுக்கு.